Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.11 என்னன்னு பார்க்க போகிறோம். இது 2023 குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் 6x cube minus 30x square plus 60x minus 48 and 3x cube minus 12x square plus 21x minus 18. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை f of xன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் உள்ளதை g of x அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மில் வந்து எல்லா டேர்மில் இருந்தும் 6 காமனாக வெளில எடுக்க முடியும். அதே மாதிரி ரெண்டாவது உள்ளதுலேருந்து எல்லாத்துல இருந்து 3 காமனாக வெளில எடுக்க முடியும். ஸோ அப்படி காமனாக ஏதாவது ஒரு வேல்யூவை வெளியே எடுக்க முடியும்னா எடுத்தோம்னா சம் வந்து ரொம்ப சிம்பிளாகும், ஈஸியாகும். பட் வெளியே எடுக்கும்போது கவனமாக இருக்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் மேக் பண்ணணும். அப்புறம் இப்படி எடுத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3, 6 இந்த ரெண்டுக்கும் தனியாக ஜிசிடி என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக 3 தான், ரைட்? அதை தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். 6க்கும் 3க்கும் ஜிசிடி என்னென்னா 3, அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உள்ளதுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் என்னங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பெரிய நம்பரை சின்ன நம்பரால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்குது. அப்போ அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது, எது பெருசு எது சிறுசு. செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணுங்கள், -4x² இருக்குது, -5x² இருக்குது. ஸோ எது பெருசு, -4x² தான் பெருசு, -5x² சிறுசு. ரைட் மைனஸில் இருக்கும்போது என்ன செய்யணும், எந்த வேல்யூ பெருசாக இருக்கும், அப்போது -4x² இருக்கிற டேர்ம் தான் பெருசு, அது உள்ளே வரும். -5x² இருக்கிற டேர்ம் தான் சிறுசு, அது வெளியில் வரும். பெரிய நம்பரை தான் சின்ன நம்பரால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த ரெண்டு வேல்யூமே அப்படி எழுதின பிறகு இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை, உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை வெளியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்கள். அப்போ x³ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. ஸோ அப்படி தான் இந்த 1 வந்துச்சு, ரைட்? ஓகே. ஸோ 1 போட்ட பிறகு 1 போட்டால் ரொம்ப ஈஸி. 1 கொண்டு இந்த 4 டேர்மையும் பெருக்கணும். அப்போ அதே வேல்யூ தான் வரும். அப்போ அந்த வேல்யூ அப்படியே இங்கே எழுதிடலாம், ரைட்? ஸ்டெப் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கவனமாக பண்ணுங்கள். இது கேன்சல் ஆயிரும். இங்கே 5 + 5x² -4x². அப்போ 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ், ஏன்னா இப்போ 5க்கு சைன் ப்ளஸ். அதேமாதிரி இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் மாறிச்சு. 10லேருந்து 7 கழிச்சா 3, இப்போ பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ், ஏன்னா 10ஓட சைன் இப்போதைக்கு மைனஸ். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 அண்ட் பிக் நம்பரோட சைன் ப்ளஸ். ஓகே, கிடச்சாச்சு. வி காட் இட். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், நம்ம ஸ்டெப்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். எப்போ ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை ரிமைண்டர் இப்போ நம்ம கிடைச்ச வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அப்போ இதை உள்ளே எழுதிடுங்க, இதை வெளியில் எழுதிடுங்க, ரைட்? புரிஞ்சிருச்சா? ஸோ மறுபடியும் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ x³ உள்ளே என்ன இருக்குது, x³ இருக்குது, வெளில என்ன இருக்குது, x² இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், x. அப்போ இப்போ கோஎஃபிஷியன்ட் கோஷன்ட் x. இப்போ எக்ஸை மேலே எழுதின பிறகு எக்ஸையும் x² மல்டிப்ளை பண்ணணும், x³. அப்புறம் எக்ஸையும் -3x மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x² கிடைக்கும், -3x² கிடைக்கும். அப்புறம் எக்ஸையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 2x. ஸோ இப்போ மறுபடியும் பழைய ப்ரொசீஜர்ஸ் தான். கீழே இருக்கிற டேர்முக்கு சைனை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். இப்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கண்டிப்பாக ப்ளஸ்ஸு. 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பரோட சைன் மைனஸ். இப்போ 10லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 8, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டைம் கண்டிப்பாக கீழே இறக்கணும் இல்லையா? ஸோ -x என்ன செஞ்சாச்சு, கீழே இறக்கியாச்சு.
இறக்குன பிறகு மறுபடியும் ஸ்டெப்ஸ் ரிப்பீட். இப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கோ உள்ளே என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது 2x². அதை எதால் டிவைட் பண்ணணும்? அதே x² தான் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை வெளியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும். x² கேன்சல் ஆயிரும் -2. மறுபடியும் அப்போ இங்கே என்ன போட்டுக்கோங்க? -2 போட்டுக்கோங்க. இப்போ -2 கொண்டு ஒவ்வொரு வெயிட் இப்போ -2 கொண்டு x² மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2x². அப்புறம் -2 கொண்டு -3x மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3x இன்ட்டு 2 அப்போ 6x கிடைக்கும். கவனமாக இருக்கணும். மறுபடியும் 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும் 4. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அகெயின் இந்த சேம் ஸ்டெப் ரிப்பீட்டட். டினாமினேட்டரில் ரெண்டாவது டேமுக்கு சைன் அப்பில் என்ன செஞ்சுக்கோங்க? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இந்த டைம் கேன்சல் ஆயிரும். 6ல் 8 போனால் 2 பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ். அண்ட் 8லேருந்து 4 போனால் 4 பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். இப்போது 2 இப்போ தான் ஒரு சின்ன விஷயம் கவனமாக நோட் பண்ணணும். 2x -4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேமும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ x/2ன்னு கிடச்சிருமா? இந்த ரெண்டையும் காமனாக வெளில எடுத்திருக்காங்க. அப்படியும் நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு டேமையுமே 2ஆல், எல்லா டேமும் ஏதாவது ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னா டிவைட் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். அப்போ இந்த 2x -4 அப்படிங்கிறது x -2 அப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ இப்போ இந்த வெளில இருக்கிற அந்த 2 இப்போ நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அப்போது இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை உள்ளே எழுதணும். இந்த x -2 வெளில எழுதணும். ஸோ இப்போ இதால் என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணலாம். மறுபடியும் அதே மாதிரி தான். இங்கே x இருக்குது, மேலே x இருக்குது, இங்கேயும் இங்கே x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். வெயிட் இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. x² எக்ஸால் டிவைட் பண்ணால் x கிடைக்கும். அந்த x தான் என்ன செஞ்சிச்சு? மேலே வந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x², அதுக்கப்புறம் எக்ஸையும் -2 மல்டிப்ளை பண்ணால் -2x. இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணணும். கீழே உள்ள ரெண்டாவது டேமுக்கு சைன் அப்லாம் என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டேம் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இது கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். 3xலேருந்து 2x சப்ட்ராக்ட் பண்ணால் எக்ஸு. 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. பெரிய நம்பரோட அடையாளம் வந்து மைனஸ். அப்புறம் அடுத்த டேமை கீழே இறக்குறோம். இப்போ டினாமினேட்டரில் இப்போ உள்ள டேமில் ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது? -x. வெளியே உள்ள டேமு எக்ஸ். ஃபஸ்ட்டு டேம் எக்ஸால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -1. -1 போடுங்க. அப்போ -1 எக்ஸே மல்டிப்ளை பண்ணால் -x கிடைக்கும். -1 -2 மல்டிப்ளை பண்ணால் +2 கிடைக்கும். இப்போ 0 வந்தாச்சு. இந்த ரெண்டு டேமும் சேமாக இருக்குது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0 வந்தாச்சு. நம்ம இப்போ சம்முக்கு எடுத்த எண்டுக்கு என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இப்போது கடைசியாக எந்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ணியிருக்கிறோமோ x -2, தட் இஸ் த GCD. அப்போலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். 6க்கும் 3க்கும் GCD என்ன? 3. ஸோ தட் 3 தான் இங்கே வந்திருக்கு. 3 × x -2. தட்ஸ் ஆல்.